நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் மதுபோதையில் இருந்த டாக்ஸி ஓட்டுநர் மருத்துவ பரிசோதனையின் போது மருத்துவர்களிடமும் போலீசாரிடமும் வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ரோந்து பணியிலிருந்து போலீசார் மதுபோதையில் இருந்த வாகன ஓட்டுநர் ராஜாவை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றபோது இந்த சம்பவம் நிகழ்ந்தது. பின்னர் அவரை போலீசார் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். அபிஷியல் யார் வேணா பப்ளிக் இருக்கிறவங்க யாருனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா என் வண்டி பப்ளிக் கிடையாது, என் வண்டி பப்ளிக்கா, என் வண்டி ரெட் டாக்ஸி. சரி சார், ஜிஹெச் பப்ளிக் யூஸ் இல்லையா? சரி ஓகே, பப்ளிக் இருக்காங்க, பேஷண்ட் நானும் பேஷண்ட் தான். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இஸ் நாட் பப்ளிக் ஏஜென்சி நாட். சிவகாசியில் தொடர் மழையின் எதிரொலியால் 200 கோடி ரூபாய்க்கு பட்டாசு வர்த்தகம் பாதிக்கும் என பட்டாசு தயாரிப்பாளர்கள் அச்சமடைந்துள்ளனர். தீபாவளி பண்டிகை முடிந்ததை அடுத்து கிறிஸ்துமஸ் மற்றும் ஆங்கில புத்தாண்டு வரவுள்ளது. இந்த பண்டிகைகளை முன்னிறுத்தியே தொழிற்சாலைகளில் பட்டாசுகளின் உற்பத்தி நடைபெற்று வருகிறது. ஆனால் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து மழை பெய்து வருவதால் பட்டாசுகளின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளதாக வியாபாரிகள் வேதனை தெரிவித்தனர். சென்னை ஆர்கே நகரில் பூர்த்தி செய்யப்பட்ட SIR படிவங்களை ஜெராக்ஸ் எடுத்து அதிமுகவினர் மோசடியில் ஈடுபட்டதாக தண்டையார்பேட்டை மண்டல அலுவலகத்தில் திமுகவினர் புகார் அளித்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எழில்நகர் பகுதியில் வழங்கப்பட்ட படிவங்களை அதிமுக நிர்வாகிகள் நகலெடுத்ததாக கூறப்படுகிறது. எனவே சம்பந்தப்பட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி புகார் அளித்துள்ள திமுக MLA எபினேசர் திமுக ஆதரவாளர்களை நீக்கி வேறு பகுதியைச் சேர்ந்த அதிமுகவினரை வாக்காளர்களாக சேர்க்க முயற்சி நடப்பதாக அவர் குற்றஞ்சாட்டினார். ராசிபுரம் அருகே போதை மாத்திரை மற்றும் போதை ஊசிகளை பயன்படுத்திய 6 இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே உள்ள குறுக்கபுரம் பகுதிகளில் சில இளைஞர்கள் போதை மாத்திரை பயன்படுத்தி வருவதாக போலீசுக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது போதை ஊசி போட்டுக் கொண்டிருந்த 6 இளைஞர்களை கையும் களவுமாக பிடித்தனர். பின்னர் அவர்களிடமிருந்த 30 போதை மாத்திரைகள், போதை ஊசிகள் மற்றும் பைக்குகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயிலில் பெண் பக்தர் தவறவிட்ட 8 சவரன் தங்க நகைகளை போலீசார் பத்திரமாக ஒப்படைத்தனர். பக்கிரிபாளையம் கிராமத்தைச் சேர்ந்த ஷகிலா என்பவர் கடந்த 19ஆம் தேதி மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயிலுக்கு வந்திருந்தார். அப்போது வீட்டில் நகையை வைத்தால் பாதுகாப்பாக இருக்காது என்று கருதி 8 சவரன் நகைகளை பையில் போட்டு எடுத்து வந்துள்ளார். இந்த பை கூட்டத்தில் தவறிய நிலையில் போலீசார் தற்போது மீட்டுக் கொடுத்துள்ளனர். நகையை பெற்றுக்கொண்ட ஷகிலா இந்த நகைகளை தனது இறந்து போன கணவரின் நினைவாக வைத்திருந்ததாகவும் அதனை மீட்டுக் கொடுத்ததற்கு நன்றி என்றும் கூறி ஆனந்த கண்ணீர் விட்டார். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே ஆடு மேய்க்க சென்ற பெண் அறுந்து கிடந்த மின்கம்பியை மிதித்ததால் மின்சாரம் பாய்ந்து உயிரிழந்தார். கணபதி விளாகம் பகுதியைச் சேர்ந்த ஜெயந்தி என்ற 40 வயது பெண் தனது வீட்டுக்கு அருகே வழக்கம் போல் ஆடு மேய்க்க சென்றார். அப்போது கனமழை காரணமாக அறுந்து கிடந்த மின்கம்பியை மிதித்ததில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். பழனியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 15 பேர் கைது செய்யப்பட்டனர். சிவகிரிப்பட்டியில் கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா விற்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் ரோந்து சென்ற போலீசார் இருவேறு இடங்களில் கஞ்சா விற்ற 15 பேரை கைது செய்து 150 கிராம் கஞ்சா, 3 பைக்குகளை பறிமுதல் செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே குன்னத்தூரில் உள்ள ஸ்ரீனிவாச பெருமாள் கோயிலில் கார்த்திகை பஞ்சமி சக்கரத்தாழ்வார் தீர்த்தவாரியையொட்டி 1008 விளக்கு பூஜை நடைபெற்றது. இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு விளக்கு ஏற்றி வழிபாடு செய்தனர். முன்னதாக சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் புஷ்ப அலங்காரமும் செய்யப்பட்டது. செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா
செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட். இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.